இந்த வீடு வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் மாரி. இந்த வீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு சரியான பலன் தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற வீட்டெலாம் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம கற்றுக்கலாம். அதனால் டஃப்பான சைட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறேன். சரியா? இது ரொம்ப டஃப்பான சைட்டு, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண் மகன் இங்கே டம்மியாக தான் இருப்பாங்க சார். எந்த ஒரு செயலியுமே அவங்க எடுத்தது சக்ஸஸ் ஆக முடியாது, நடத்தவே மாட்டாங்க. எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே பெண்களால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் சார். அதுவுமே கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். தென்மேற்கில் அதிக இடம் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவே இல்லாமல் இருக்கும் சார். கணவன் மனைவி உறவே கிடையாது. அடுத்தது, இந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டிலையும் இருக்கணும். அதாவது உறவுகள் வந்து அதிகமாக இந்த வீட்டில் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஈசானியத்தில் கிச்சன் இருக்குது, அதை பற்றி பேசாமல் ஒரு மனிதனுக்கு முதல் உறுப்பு, முக்கியமான உறுப்பு எது? அதே பாதிக்கப்பட்டுக்குது. அங்கேருந்து பாயிண்ட் எடுக்காமல் என்னென்னமோ பேசினுக்கிறீங்க. வெளிநாடுல இருக்கிறன்றீங்க. இதெல்லாம் அப்புறம் முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணுங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச சைட்டு. நேற்று போனது எதுவுமே தெரியாது, நண்பர் கூட்டு போனார். இப்போ நான் போக போகிற சைட்டு ஆல்ரெடி நான் பார்த்த சைட்டு. ஆனால் இங்கே இன்றைக்கி கூட்டின்னு வரணும்னு நேற்று பிளான் கிடையாது, திடீர்னு காலைல தோணுச்சு. அதனால் இந்த ஊருக்கு வண்டியை விட்டோம். இது ஆல்ரெடி நான் பார்த்த சைட்டு. அதனால் இங்கே முக்கியமான சைட்டு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் பேசணும், யாரும் கும்பலில் பேசக்கூடாது. முக்கியமான சைட்டு. இந்த சைட்டு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லாரியை ஓட்டா கார் ஓட்டுறது ஈஸி இல்லை. அதுமாதிரி இந்த சைட்டு மட்டும் நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். தனித்தனியாக தான் பேசணும், கும்பலாக பேசக்கூடாது. நம்ம பார்க்க போகிற வீடு வந்து நேராக இருக்கு பாருங்க, இந்த ஓட்டு வீடு, ப்ளூ கலர் வீடு, ஷீட்டு. இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் கேட்பேன், கேட்டதுக்கப்புறம் தான் பேசணும். வீட்டுக்காரங்கிட்ட பேசக்கூடாது. நம்ம நேற்று என்ன வீட்டுக்காரங்கிட்ட பேசணுமா? ஃபஸ்ட்டு நம்ம பேசிட்டோம்ல, எல்லா இடத்துலையுமே அதான் நம்ம பண்ணணும். அப்போ தான் சப்ஜெக்டில் எவ்வளோ தூரம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம், நம்ம சப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்கள பேச விட்டு அவங்கக்கிட்ட விஷயத்தை வாங்கி அது அவங்களுக்கே சொல்கிறது வந்து அது வந்து நல்லா இருக்காது. அது வந்து யார் பண்ணுவான்? ஃபீல்டில் ஏமாத்துறவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. சரியா? நேராக இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஷீட், அந்த எல்லோ கலர் சாரீ கட்டியிருக்காங்க, அவங்ககிட்ட தான் பார்க்க போகிறோம். முதல்ல வீட்டுக்கு போகிறோம். வீட்டை சுற்றி பார்த்தோம், நல்லா வீட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த வைக்க போடுறதுக்குள்ள அங்கே வந்துடுறோம். சுற்றி பார்த்துட்டு வந்துடணும். அங்கே சுற்றி பார்த்துன்னு நின்று பேசிக்கின்னு லேட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய இடம் பார்க்கணும். இங்கே சுற்றி அந்த வீட்டை பார்த்துட்டு எல்லாம் வைக்க போகிறாண்ட வந்துடுறீங்க. ஒன்றா அசம்பிள் ஆன பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாம் எவ்வளோ தூரம் கவனிக்க முடியுமோ சுற்றி கவனிச்சிக்கிங்க. முக்கியமான சைட்டுன்னு சொல்லி கூட்டு போகிறேன். சரியா? போகலாம். இந்த வீடு வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் மாரி. இந்த வீட்டுக்கு மட்டும் உங்களுக்கு சரியான பலன் தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற வீட்டெலாம் கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம கற்றுக்கலாம். அதனால் டஃப்பான சைட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறேன். சரியா? இது ரொம்ப டஃப்பான சைட்டு, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். வாசலில் நுழையிறீங்க, லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துன்னு எல்லாத்தையும் பார்த்துன்னு வீட்டோடைய வடக்கு பக்கம் போய் இங்கேயும் பார்த்துட்டு அப்படியே சுற்றின்னு இப்படியே வந்துடுறீங்க. அப்படியே போங்க. செருப்பு அவுட்டு போனோன்னா குடியிருக்கிற வீடு அண்ணா, இது வந்து வண்டலூர் ஷூ கிடையாது. அப்படியே போய் பார்த்துன்னு போயிட போகிறீங்க. தெற்கு வாசல் உள்ள நுழையிற இடது நான் வெளியே வந்தது கேட்பேன், ஆன்சர் சொல்லணும்.
தப்பு சொல்லணும். இந்த வீட்டில் என்ன தப்பு? தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து. அடுத்தது சார் தென்கிழக்கு காலி இருக்கு. தென்கிழக்கு காலி. ப்ளஸ் தென்கிழக்குல வாசல் இருக்கு. தென்கிழக்குல வாசலா? அதனால பாசிபிலிட்டிஸாக ஒரு விடோ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, காம்பவுண்ட் இல்லை. நான் தப்பு மட்டும் கேட்குறேன். இப்போ அடுத்து அவங்க வாழ்க்கை முறையை பற்றி காம்பவுண்ட் நான் கேட்குறது வீட்டில் இருக்கிற தப்பு. அப்புறம் தான் வாழ்க்கை முறைக்கே போகிறோம். வடமேற்கு வளர்ந்து வடமேற்கு வளர்ந்துருக்கு. மேற்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மேற்கு க்ளோஸு. ஈசானியத்தில் வீட்டை விட மரம் உயர்ந்திருக்கு. சரி, ரைட். அடுத்தது தெற்கு பக்கம் 7, 8, 9 ஜன்னல் இருக்குங்க. சரி, ரைட்டு. அடுத்தது ஜன்னல் சொல்கிறார். அடுத்தது கிழக்கில் அதிக இடம் இருக்குது. கிழக்கில் அதிக இடம் இருக்குது. அடுத்தது ஈசானியத்தில் கழிவு நீர் போகுதுங்க. ஈசானியத்தில் கழிவு நீர். அடுத்தது அக்னியில் வந்து வரவேற்பறை. அக்னியில் வரவேற்பறை. அடுத்தது தெற்குல அந்த சன்சைடு இருக்கு. ஆமாம், தெற்கில் அந்த ஓடு போட்டுக்கிறாங்க, தவறானது. அடுத்தது சார் தென்மேற்கில் குப்பை கழிவுகள்லாம் பண்ணுறாங்க. அடுத்தது சார் வீடு தெற்கு பார்த்த வீடு சார். ஆனால் ஹாலுக்குன்னு எடுத்தோம்னா தென்மேற்குல குத்து வந்து கரெக்டாக குத்துது சார் ஹாலுக்குன்னு எடுக்கும்போது. சரி, ஓகே. அடுத்தது கிழக்குல 7, 8 ஜன்னல். கிழக்கில் 7, 8 ஜன்னல். அடுத்தது யார் பேசாதவங்க ஒன்றும் எல்லாரும் பேசணும். வடமேற்குல புளிய மரம் இருக்கு. அப்புறம் வேற ஈசானிய மூடல். ஈசானிய மூடல். அடுத்தது அந்த தென்கிழக்கில் தென்னை மரம் வாங்கிட்டார். தென்கிழக்கில் தென்னை மரம் இல்லைப்பா, தென்கிழக்கு வராது. ஈசானியத்தை தென்னை மரம். ஓகே. அடுத்தது வீடு தெற்கு பார்த்த வீடு. வாசல் வந்து சரியான வாசலாக இருந்தாலும் அந்த அறைக்கு சதுரத்துக்கு அது 7, 8, 9 தென்மேற்கு நைருதி வாசல். அந்த ஹாலுக்கு அது எப்படி இருக்கு? ஹால் எங்கே வரணும்? ஹாலுடைய வாசல் ஜன்னல் இருக்கிற இடத்துல வரணும். கரெக்டா? ஓவரால் வீட்டுக்கு அது மத்தியமமாக இருந்தாலும் ஹாலுக்கு அது முதல் பாயிண்ட். 2 காம்பவுண்டு தெற்கில் டவுன் இறக்கக்கூடாது. ஷீட்டை எப்படி இறக்கணும்? கிழக்கு பக்கம் தானே இறக்கணும், வடக்கு பக்கம் இறக்கக்கூடாது. மேற்குலேருந்து கிழக்கில் இருக்கணும். இங்கே எப்படி இறக்கிடுறாங்க? பில்டிங்கை கட்டி தெற்கில் காலி இடம் போர்ட்டிக்க விட்ருக்காங்க. தப்பா? விடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? தெற்கில் பெட்ரூம் வர இடத்துல என்ன இருக்குது? போர்ட்டிக்கு காலி இடம் இருக்குது, இருக்கக்கூடாது. ரைட். வீட்டுக்கு ஈசானியத்தில் டவரு பாதிக்குமா? 100% பாதிக்கும். ஈசானியத்தில் கிச்சனு இருக்கலாமா? வடமேற்கில் பாத்ரூம் இழுத்துருக்குது, இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இது ரோடு கிடையாது, ரோடு இதுதான். ஆனால் இது நடப்பாதையாக யூஸ் பண்ணுறதுனால இது குத்து வேலை செய்யுமா செய்யாதா? செய்யுமா? செய்யணும். செஞ்சாதான் வாஸ்து. சரி, இப்போ இந்த வீட்டில் வசிப்பவர்களுடைய வாழ்க்கை, இந்த வீட்டில் இருப்பவர்களுடைய பாயிண்ட்டுகளை சொல்லணும். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கில் பேசக்கூடாது. முக்கியமான சைட்டுன்னு சொல்லி கூட்டின்னு வந்துக்கிறேன். சீரியஸ்னஸ் இருக்கணும். நான் பல வருஷம் வாஸ்து நண்பர் ஒருத்தர் கூட பழகிருந்தேன். ஒரு வீட்டுக்கு போவார், பலன் சொல்லுவார். எப்படி சொன்னாலும் கடைசி வரைக்கும் சொல்லி தர மாட்டார். எப்படி சொன்னாலும் சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கூட்டின்னு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா பிடிஎஃப் கொடுப்பாங்க, மெட்டீரியல் கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல் வாங்கினவங்க உங்கள் மனசு என்ன ஆகிடும்? ஒரு ஹாப்பி ஆகிடும். ஏதோ நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. எல்லாமே இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் உங்களுக்கு மெட்டீரியலாகவே கிடைக்கும். அதனால தான் நான் மெட்டீரியலை கொடுக்குறதில்ல. மெட்டீரியல் என்ன கொடுப்பாங்க? வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு, வடகிழக்கு ஈசானியம், குரு, அது ஒரு பேஜுக்கு இருக்கும். ஆனால் அந்த பொருளாக உங்ககிட்ட கொடுக்கும்போது மனசு என்ன ஆகிடும்? இது வந்து ஒரு மாயாஜால வித்தை. இந்த மனிதர்கள் எப்போவுமே மாயையில் சிக்கிறதுல நம்பர் 1 நம்ம மனுஷங்க தான். சார் பீஸை கட்டுறோம், ஒரு மெட்டீரியலு, ஒரு விஷயம். மெட்டீரியலுக்கும் தாண்டி மெட்டீரியலே உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன தரோம்? சப்ஜெக்டை கொடுக்குறோம்.
இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து சைட்லாம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் ஃபீல்டில் முதல் ஆரம்பித்தது யார்? நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமி தான். நீங்கள் என்ன தான் படித்தாலும் சைட்டுக்கு போனீங்கன்னா டோட்டலாக உங்களுடைய மைண்டு மாறிடும். அதுக்காக தான் சைட்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கூப்பிட்டு வந்தே காட்டுறோம். நேற்று சொன்ன மாரி தான் அப்பாயின்மெண்ட்டு பார்க்குறதுக்குள்ளே ஒரு வீட்டில் ஒரு சம்பவமே நடந்து முடிஞ்சிடும். நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கால் பண்ணி நான் வந்து பார்த்து ஒரு பலன் சொல்கிறதுக்குள்ள அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பக்கம் அக்கம் நண்பர்கள், உங்கள் குழந்தைகள், நீங்கள், உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் காப்பாற்றிடும். ரொம்ப முக்கியமான சைட்டு. சரி, ரைட். மைக்குங்க. ஒருத்தவங்க பேசுனதை இன்னொருத்தவங்க பேசக்கூடாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்லணும். இந்த வீட்டில் தப்புகள் சுட்டி காட்டுற நல்லா கேட்டுங்க. ஈசானியத்தில் கிச்சன், காம்பவுண்டு கிடையாது. வடகிழக்கில் தென்னை மரம், வடகிழக்கில் நெல்லி மரம், வடகிழக்கில் தேக்கு மரம், வடகிழக்கில் கழிவுநீர், வடகிழக்கில் டவரு, வடகிழக்கில் கிச்சனு, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, ஹாலுக்கு நீச்சத்தில் தலைவாசல், தெற்கு டவுனு, வடமேற்கு இழுத்திருக்கு. இதை வைத்து இந்த வீட்டில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்போ பேசணும். குடும்பம் வந்து இங்கே நின்று பேசணும். பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் ரமேஷ், வெள்ளூர்லேருந்து வரேன். பேசி எல்லாருக்கும் தெரியணும். உலகம் தமிழ்நாடே பார்க்க போகுது. இப்போ நீங்கள் வாஸ்து பலன் சொல்கிறீங்க வீட்டு. அக்னியில் வந்து வாசல் வந்து தவறான வாசல் இருக்குது. அது இருந்தால் ஆப்ரேஷன் வந்து நடக்கும். வீட்டுக்கு காம்பவுண்ட் இல்லை. ஸோ இதில் வந்து ஆண்மகன் வந்து பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஆண்மகனோட ஆதிக்கம் இருக்கவே இருக்காது. விடோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, அடுத்தது. ஆண்மகன் இங்கே டம்மியாக தான் இருப்பாங்க சார். எந்த ஒரு செயலியுமே அவங்க எடுத்தது சக்ஸஸ் ஆக முடியாது, நடத்தவே மாட்டாங்க. எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே பெண்களால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் சார். அதுவுமே கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். இந்த வீட்டில் மேற்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் எந்த விஷயமே சரியான நேரத்தில் அந்த காலகட்டத்துக்கு நடக்காது, உதவிகள் கிடைக்காது. இந்த வீட்டில் வடகிழக்கு பாதிச்சிருக்கிறதுனால தொழில் முன்னேற்ற தடை இருக்கும், வருமானம் இருக்காது சார். பிள்ளைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க சார். ஈசானியத்தில் கிச்சன் இருக்கிறதால வயிற்று பிரச்சனை இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணுற ரேஞ்சு. சார் வடகிழக்கில் மரம், டவரு, கழிவுநீர் ஓடை இருக்கிறதுனால இந்த முதல் குழந்தையோட கல்வி மற்றும் வளர்ச்சி, தொழில்முறை எல்லாமே பாதிக்கும் சார். வடமேற்கில் புளிய மரம் இருக்கிறதால மெக்கானிக்காக இருக்கிறதால இருப்பார் முதல் மகன். சார் வடமேற்கில் காலி இருக்குது சார். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது சார். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அடுத்தது இங்கே வந்து வயிறு பிரச்சனை இருக்கும் சார், யூட்ரஸ் பிரச்சனை இருக்கும் சார். ஈசானியத்தில் சமையல் ரூமத்தில் வருமான தடை கட்டாயம் இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து வடகிழக்கில் நிறைய மரங்கள், அப்புறம் வடகிழக்கில் டவர் இருக்கிறதுனால அவங்க முன்னேற்றம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி கடன் வாங்குற இல்லைனா கடன் சுமை கண்டிப்பாக இருக்கும் இந்த வீட்டில். வடகிழக்கில் சமையல் ரூம் இருக்கிறதுனால தலைப்பகுதியில் இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அநேகமாக காது கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீட்டில் வந்து மேற்கு பக்கம் வந்து தடையாக இருக்குது, மேற்கு பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது. அதனால் வந்து தடை தாமதம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும். என் பேர் கணேசன், சென்னையிலேருந்து வரேன். வடமேற்கு பாதிச்சிருக்கிறதுனால வெளியூரில் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஈசானியம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். அதனால் வாழ்க்கையில் அவங்களுக்கு தலைக்கு மேலே பாரம் இருந்துக்கிற மாதிரி இருக்கும். தென்மேற்கில் அதிக இடம் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவே இல்லாமல் இருக்கும். கணவன் மனைவி உறவே கிடையாது. அடுத்தது சார் நைருத்தியில் வந்து டோட்டல் ஓப்பனாக இருக்கிறதால வீட்டு வந்து ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தேவையில்லாத பேசுகிறெல்லாம் பேசுவாங்க. க்ளோஸாக இருக்க வேண்டியதை வந்து ஓப்பனாக பண்ணி வச்சுருக்காங்க. வடமேற்கு பிரச்சனை இருக்கிறது, சைட்டு இழுத்து இருக்கிறதுனால பெண்கள் காதல் வசப்படுறதுக்கும் நம்ம பிரச்சனையை பிறர் பேசுகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சார் தென்கிழக்கில் வந்து ஹால் இருக்கிறதுனால வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு. அடுத்தது சார் வடகிழக்கில் வந்து கிச்சன் இருக்குது, அது வந்து தப்பான பிளேஸ்மெண்ட். அதனால் வந்து உமன் தான் இன்கமிங் சோர்ஸாக இருப்பாங்க. இல்லை ஆமாம், ஆண்களால் கடன் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களால ஒரு குடும்பத்துக்கு வருமானம் எதுவும் பண்ண முடியாது. வடகிழக்கு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஆண்கள் டம்மியாக தான் இருப்பாங்க. அப்புறம் கடன் பிரச்சனை. வடகிழக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன். அந்த வடமேற்கு பாத்ரூம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கனால தவறான தொழிலில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. இங்கே தெற்கு இது பாதித்தனால் கர்ப்பப்பை கோளாறு இருக்கும். இந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டிலையும் இருக்கணும். அதாவது உறவுகள் வந்து அதிகமாக இந்த வீட்டில் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஈசானியத்தில் கிச்சன் இருக்குது, அதை பற்றி பேசாமல் ஒரு மனிதனுக்கு முதல் உறுப்பு, முக்கியமான உறுப்பு எது?
அதே பாதிக்கப்பட்டுக்குது. அங்கேருந்து பாயிண்ட் எடுக்காமல் என்னென்னமோ பேசினு வரீங்க. வெளிநாட்டில் இருக்கிறன்றீங்க. இதெல்லாம் அப்புறம் முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். கை கால் ஒஞ்சா இருக்கலாம், கை ஒஞ்சா இருக்கலாம். ஈசானியம் பாதிக்கப்பட்டுக்குது, வடகிழக்கில் கிச்சனு, அதிலேருந்து பாயிண்ட் எடுக்க வேணாமா? முக்கியமான சைட்டுன்னு வேறு க்ளூ கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு எதுக்குன்னா, இது ஒரு அனுபவம் தான். எடுத்தவொடனே எங்கே முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஈசானியத்துக்கு தான் கொடுக்கணும். ஈசானியம் கிளியராக இல்லைன்னா அதுக்கப்புறம் தென்மேற்கு தப்பாக இருந்தாலும் வடமேற்கு தப்பாக இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம். அதெல்லாம் தலையே இல்லை. அப்புறம் கை ஒஞ்சான கால் ஒஞ்சான எங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்? வடகிழக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிலிருந்து தான் நம்ம லீட் எடுக்கணும். இந்த வீட்டில் பல தப்புகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் சுவாசிக்க மூக்கு, கண், பார்க்க கண், சுவாசிக்க மூக்கு, சாப்பிட வாய், கேட்க காது எல்லாம் எங்கே இருக்கு? அங்கேயே டேமேஜ்னா அப்புறம்னா நம்ம பிறப்புறுப்பு, கால், கை, முட்டி இதுக்கெலாம் போகக்கூடாது. முக்கியமான பாயிண்ட்டு, முக்கியமான வீடுன்றேன். இப்போ பார்த்த உடனே ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து கணிக்கணும். ஈசானியத்தினுடைய பலன் நடந்ததை ஸ்டார்ட் பண்ணணும். பலன் சொல்லவே எடுத்தோடனே தென்மேற்கு. ஈசானியம் கிளியராக இருந்தால் தான் தென்கிழக்குக்கு வரணும். தென்கிழக்கு கிளியராக இருந்தால் தான் தென்மேற்குக்கு போகணும். தென்மேற்கு கிளியராக இருந்தால் தான் வடமேற்குக்கு போகணும். 360 டிகிரியில் சுற்றணும். 0 பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தவொடனே நீங்கள் 50 60 வண்டி எடுக்கிறீங்க. 0 10 20 30ன்னு போதா? எடுத்தவொடனே 150க்கு போதா? 0லேருந்து தான் போகணும். 0 என்பது வடக்கு மத்தியமம், அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். வடக்கு மத்தியமத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிளாக் வைஸாக வந்து வடமேற்கை சுற்றி 360ல் முடிக்கணும். அதுதான் வாஸ்து. அதுதான் முதல்ல நம்ம பார்க்கணும். வீட்டில் ஈசானியத்தில் கிச்சன், மற்றதெல்லாம் அப்புறம். முதல்ல ஈசானி கிச்சன்.